நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு இனிமேல் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை ஒரு பக்கம் களத்தில் இறங்கியாச்சு. அந்த இடத்துல போய் விஜய் அந்த வேனை நோட் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் அந்த வேனை விட்டுட்டு இப்போ திடீர்னு ஃபோன் வந்ததும் நம்ம விஜய்க்கு ஞாபகம் வருது. உடனே அந்த இடத்துக்கு அந்த வேனை சும்மா சேஸ் பண்ண போகிறாரு. போயிட்டு அந்த வேனை வலிக்கு பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து உடனே அந்த வேனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. உடனே பார்க்கணுமே, அந்த வேனில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க. வெண்பா குட்டியை அழகாக ஒரு பக்கம் கையங்களவுமா அந்த ரவுடியிலலாம் பிடிச்சிடுறாங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல குழந்தைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னொரு காருக்கு அந்த வேனை பிடிச்சோம்னா அவன் தானே எங்கே போனாங்க என்னன்னு உண்மையாக சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் உடனே பார்க்கணுமே, அந்த வண்டியை பிடிச்சி நம்ம வெண்பாவை காப்பாற்றி அதே சமயத்தில் கூடவே அந்த போலீஸ் அதிகாரி இருக்கார்ல, அந்த சொட்ட மண்டின்னு அந்த கிளவியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, உங்களுக்கெல்லாம் என்ன திமுருக்கணும் மனசில் என்ன அது தந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படியா மனசாச்சுன்றது வருது. அப்படியே சும்மா பாவம் அந்த அப்பாவி குழந்தைய கொள்றதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் துடிச்சுன்னு இருக்கீங்களே, நீ எல்லாம் மனசு ஜென்மம் தானே, அவங்களெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவரு வந்து அந்த இடத்துக்கு வந்தது வெண்பாவை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாரு. மல்லிகை ஒரு பக்கம் முத்தம் கொடுத்துறாரு. மல்லிகை ஒரே சந்தோஷம். விஜய் இத்தனை நாள் நம்மகிட்ட பேசாமல் இருந்தாரு. இப்போ அவர் பேசுகிற வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருக்கே. ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்காப்புல. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரே ஒரு இதுதான் சொல்றாரு போலீஸ் அதிகாரிகிட்ட, இனிமேல் உங்க வெளியவே வரக்கூடாது, எந்த கோர்ட்ல போட்டு எங்கே வேணாலும் போட்டு எல்லா தவளையும் வந்து நான் எவிடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், என் பொண்ணை கூட்டின்னு வந்து எங்கள் ஆதாரத்தை கொடுக்குறேன், இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு ஒரு பக்கம் கழித்துன்னு வைக்கணும். எவ்வளோ தைரியம் தான், எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு யார் இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காங்களே, கோவம் ஆத்திரம் இந்த அளவுக்கா, எப்பா பாப்பா எம்மாம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லிக்கு ஃபோன் பண்ணே இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் 2 ரவுடி தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அவனுங்கள ஒரு பக்கம் ஆளுங்களெல்லாம் கூட்டு பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் போலீஸ் அதிகாரிலாம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இன்னும் 2 குழந்தை இருக்கும். ஐயோ டே, எத்தனை குழந்தைங்கடா கடத்தினேன், இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க, காசுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கடத்தி எடுத்து போய் விற்க பார்க்குறீங்களே, அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கும் குழந்தை குட்டின்னு இருக்கும், உங்கள் குழந்தையில இந்த மாதிரி கடத்தின்னு போய் விற்றா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும், காசுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுறாங்க. என்னதான் பேசினாலும் ஏதான் பேசணும், எங்களுக்கு பாவம் புண்ணியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தேவை மணி 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 அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா பேசுகிறவங்ககிட்ட பேசலாம், இவங்ககிட்ட சொல்லி ஒரு பக்கம் புரியாமல் ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிற பர்சன்கிட்ட நம்ம என்ன தான் சொல்லி ஒரு பக்கம் புரிய வச்சாலும் அது கரெக்டாக இருக்க போகிறதில்ல. அதனால் இவங்ககிட்ட சொல்கிறத விட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு செயலில் இறங்கி நம்ம வேலையை ஆரம்பிக்கணுங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து பேசுகிறார். மல்லியம்மா, உன்னை தப்பாக நினச்சிட்டு எத்தனை நாள் என்னை மன்னிச்சிடம்மா, நீ தான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வெண்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். குழந்தை குட்டேன்னு வயிற்றுக்குள்ள வந்துட்டா வேற பெற்ற குழந்தைய நாம ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அப்படி மாதிரி இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் தான் ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்லவே இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாரு. உடனே பார்க்கணும், ஓட்டா டே வாடா தக்காளி வாயா, இவங்க தானே பிரச்சனை ஸ்டார்ட்டே. நானும் எவ்வளோ நேரம் ஒரு பக்கம் காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரி காத்துன்னு இருந்தேன். ஆனால் இப்போ தானே நீ பண்ணிக்கிற வேலையெல்லாம் ஒரு பக்கம் சிறப்பமாக இருக்குது. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, போனது ஒன்று, வந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆடுறோம்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு தருமடி கொடுக்கறதுக்கு பின்னாடியே ஆள் இருப்பாங்க. அதனால் கரெக்டாக நம்ம வழியில் நம்ம போயிட்டு வந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது போல தான் இந்த இடத்துல நாமளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது தெரிய வந்துச்சு. ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா, அவள் சும்மாவே ஆடுவலடா கீ போட்ட மாதிரி. இப்போ சும்மா ஆடுன்னு ஆடுவலடா, இப்போ அவகிட்ட எப்படிதான் நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் தாங்க, எப்படியாவது அதை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடணும். யாரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரை, நம்ம மல்லியை தான். மல்லி வாழ்க்கை பூரா ஒரு பக்கம் அந்த
தீபிகா ஆசைப்பட்டாலே அந்த மாதிரி ஜெயிலில் இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலையும் இருக்காது. நமக்கு ஜாலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொத்தும் வந்துடும் ஒரு பக்கம், அந்த வயிற்றுல குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு பாதி சொத்து இன்னும் போகும். இல்லைடா என் சொத்து எல்லாமே ஒரு பக்கம் இவங்களுக்கே போனால் எனக்கு என்ன சொத்து இருக்குது, எனக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையிலேயே ஒரு பக்கம் வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வேக்காடுங்க. நம்ம அப்போ நம்ம மல்லியில் வேக்காடு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேக்காடு குழந்தை கட்டுது. உங்கள் ரூம்ல எல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் இருக்கிறதாவே அந்த மாதிரி தான் இருக்குங்களா? நண்பர்கள் இங்கே யாரானா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரானா இருந்தீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷனு ப்ரெஷரு எல்லாமே சேர்ந்து வருதுங்க. வெயில் காலம்னா ஒரு பக்கம் வேக்காடு, மழை காலம்னா ஒரு பக்கம் குளிர், என்னடா பண்ணுறது இப்படியே இருந்தா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்ப்போம், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நம்ம எதனா ஒன்று வைக்காம போவோம். நம்ம தலைவன் மாஸ்டர் டாப்பாக வந்திருக்காரு, அவர் எல்லாமே சிறப்பாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாரும் இருப்போம். பார்ப்போம், நம்பிக்கை ஏற்ற மாதிரி காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருவேன்.